இன்றைக்கி சிறகொடிக்க ஆசை அப்படின்னு ஒரு சீரியல் இருக்குது அப்படின்னா வந்து இந்த சீரியலுக்கு முன்னாடி சிறகடிக்க ஆசைன்னு ஒரு சீரியல் இருந்துச்சு. அப்போ வந்து எல்லாருமே பிடிச்ச சீரியலாக ரசித்து வந்து பார்த்தாங்க அந்த சீரியலை. ஸோ முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும், கெட்ட விஷயங்கள் நடக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹிணிக்கும் வந்து பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீனா கொஞ்சமாச்சும் சுயமரியாதையோடு நடந்துப்பாங்க. என் குடும்பத்தை பற்றி இப்படி பேசாதீங்க அப்படிங்குவாங்க. அண்ணாமலையை எதிர்த்து பேசுவாங்க. முத்துவெல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்தால் அவரை திட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பயங்கரமான ஒரு நல்ல கதையாக இருந்தனால தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ சீசன் 2 போல் நமக்கே தெரியல, நம்ம சொல்லாமல் மாற்றிட்டாங்க. கடிக்க ஆசைக்கு பதிலாக ஒடிக்க ஆசைன்னு சிறகுடிக்க ஆசைன்னு மாற்றினதுனாலே என்னவோ இப்போ சுயமரியாதைனா என்ன அப்படிங்கிறத காற்றுல பறக்க விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக தாம் ஒரு குடும்பத்துக்குள்ளார தன்னுடைய மருமகளோடைய தம்பி ஒரு தப்பு பண்ணிட்டாருங்கிறதுக்காக கேஸ் போட்டது மட்டும் இல்லாமல் 5 லட்ச ரூபா பணத்தை வந்து அதுக்கு செலவழிக்க வச்சு குடும்பத்தில் இவ்வளோ அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்றைக்கி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து என்ன நடந்தாலும் சரி நீ வந்து இனிமேல் உன் வீட்டுக்காரங்க யாரும் இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு வந்து மீனா கிட்ட ஓவராக பேசுகிறாங்க விஜயா. ஆனால் எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டு உங்களுக்கு பூரி சுட்டு போட்டு மாற்ற அப்படின்னு சொல்லி கேட்குற ஒரு மோசமான ஒரு ஜந்துவா, ஒரு மனிதையாக இல்லாமல் மனுஷினா கூட வந்து லைட்டாக ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு கோபம் வரும்ல, அந்த கோபம் கூட இல்லாத ஒரு கதாபாத்திரமாக மீனா மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோஹிணிக்கு 2 லட்ச ரூபா பணம் தேவை. அவங்களுக்கு வந்து சிட்டிக்கு பணம் கொடுத்தாகணும். ஆனால் வந்து கடனை மனோஜ்ட்டையும் கேட்க முடியாது. ஏன்னா மனோஜ் ஒரு அக்கௌண்ட்டு தான் காசு இருக்குது. ஏற்கனவே அவங்க 2 லட்ச ரூபா வாங்கிட்டாங்க அவர்கிட்ட. இப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் பொழுது தான் வந்து 2 லட்ச ரூபா பணத்தை வந்து லாயர் கொடுத்தாரு. அது வந்து யாரோட வீட்டில் இருக்குன்னா பார்வதியோட வீட்டில் தான் இன்னும் இருக்குது. ஸோ பார்வதியை துணி கடலில் வச்சாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் இருந்து அந்த பணத்தை இவங்க திருடிட்டு அதை வந்து சத்யா மேலே பழி போடலான்னு ரோஹிணி திட்டம் போடுறது. அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடந்து கடைசியில் வந்து மீனா மேலே பழி விடுறது, மீனா குடும்பத்து மேலே பழி விடுறது அப்படின்னு ஏதாச்சும் நடக்கிறது எல்லாமே வந்து இவங்களுக்கு நெகட்டிவாக நடக்கிறதும் இந்த கதை யார் ஹீரோயின்ங்கிறதே தெரியாத மாதிரி போகிறதெல்லாம் பார்த்தா நமக்கு கடுப்பாக தான் இருக்குது. இன்னமும் ஏன் இந்த சீரியலை பார்க்குறோன்னு கூட அப்பப்போ தோண ஆரம்பிக்குது. ஆனால் அப்பப்போ நல்லாவும் இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.